ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிக் பாஸே ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு பல்லாக் அமைச்சிருக்காரு, ஒரே ஒரு பல்லாக் தான், ஆனால் 2 பேருமே அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கார்டன் ஏரியாவில் வந்து பல்லக்கு மூலமாக வந்துட்டு ராஜா ராணவ் கேசரி வந்துட்டு உள்ளே வராரு. இந்த இடத்துல வந்துட்டு ராணிக்கு பல்லக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல பல்லக்கு சும்மா தான் இருக்கு, ஆனால் வெயிட் பண்ண பண்ணி சொல்கிறாங்க போல. 2 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சரி கடுப்பாயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவரு அனுப்புறாங்க. ஆமா, எப்படி வந்துட்டு அந்த டீம்ல நம்ம ரஞ்சித் போய் சேர்ந்தாருனே தெரியல. ரஞ்சித் தான் வந்துட்டு பெண்கள் அணிக்காக அந்த பல்லக்கை இழுக்கிறாரு. அந்த பக்கம் வந்துட்டு முத்து அவர்கள் இழுக்கிறாரு. முத்து ஆரம்பத்துல அந்த கதாபாத்திரத்தை என்ன சொன்னாரு? புத்தி கோளாறு உள்ளவன் சொன்னாரு. இப்ப என்னன்னா பயங்கர புத்தி இருக்க மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கத்துல இருந்து பல்லக்க இழுக்க, இந்த பக்கத்துல இருந்து ரஞ்சித் இழுக்க, ஒரே அந்த இடத்துல வந்துட்டு தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல மன்னரை எழுப்பி பல்லக்கில் உட்கார வச்சிட்டாங்க. இப்ப பல்லக்க வந்துட்டு மன்னர் உட்காந்துட்டு இருக்காரு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பச்சையா தெரியுதுடா டே பிக் பாஸ், நீயே வந்துட்டு சண்டை மூட்டி விடணும் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்ட்டு. ஆனா அவங்க சண்டை போட்டாங்கன்னா எதுக்கு பயங்கரமா கத்துறீங்க, எதுக்காக வந்துட்டு இப்படி அட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து கேட்கிறாரு. என்னடா உங்க பிரச்சனை? சண்டை போட வச்சா ஓகே, முழுசா சண்டை போட வச்சு அதை தீர்த்து வைக்கணும். இல்லையா, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லணும். சண்டையும் போட வைக்கிற விஜய் சேதுபதியை வச்சு அந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படிலாம் நடந்துக்கூடாது, அந்த மாதிரியும் சொல்ற. என்னதாயா இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. சீரியஸ்லி ஐ மிஸ்டு கமல் சார். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.